ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள் சூப்பை குக்கரில் பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். சூப் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ், 100 கிராம் அளவுக்கு கேரட், 100 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ், அது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட காய்கறி குக் ஆகிறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா சூப் ரொம்ப திக்காயிடும். அதனால் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ சூப்புக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை இதே மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சூப்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.